يا حبيبي يا محمد يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. وما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال أيضا ورفعنا لك ذكرك. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியுமையாக உள்ளவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ நல்லோர்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் குறிப்பாக இந்த ஜுமா தினத்தன்று இங்கே அமர்ந்திருக்கும் நம் மீதும் உலக மக்கள் அத்துணை நபர்கள் மீதும் என்றென்றும் நிற்பமாக உண்டாகுமாக. ஆமீன். இறைவா, எதை எனக்கு கற்றுத் தந்தாயோ அதை தவிர வேறு எந்த ஞானம் எனக்கு இல்லை என்பதை ஆரம்பப்படுத்தியவனாக உங்களுடைய துஆவையும் ஆதரவு வைத்தவனாக என்னுடைய ஜும்மாவை நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அற்புதமான ஒரு மாதம். அதுவும் இந்த மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்கச் செய்து இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பெயர் வருகக்கூடிய அந்த இடத்தில் தன்னுடைய பெயருக்கு அடுத்ததாக என்னுடைய ஹபீப் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். நாம் எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரிக்கின்றோமோ அதற்கு அடுத்ததாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரையும் அல்லாஹ் உச்சரிக்க வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்று பெயர் வைத்து இந்த உலகத்தில் அவருடைய புகழை அல்லாஹ் உயர்த்தி விட்டான். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அந்த அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு உரித்தானது என்று சொல்கின்ற பொழுது அந்த புகழ் எனக்கு மட்டும் வரக்கூடிய அந்த புகழ் அடுத்ததாக எனக்கு அடுத்து என்னுடைய ஹபீப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த புகழ் சேர வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதர்கள் ஒரு அமலை செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது நபிமார்களும் அந்த அமலை செய்கிறார்கள், சஹாபாக்களும் அந்த அமலை செய்கிறார்கள். அடுத்து வரக்கூடிய ஈமான்தாரிகள் யார் எல்லாம் பெருமானாரை ஈமான் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அந்த அமலை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அதை சொல்லி காட்டுவார். ஆனால் ஒரே ஒரு அமலை மட்டும், ஒரே ஒரு செயலை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நானும் அதை செய்கிறேன், என்னுடைய மலக்குகளும் அதை செய்கிறார்களே
நீங்களும் அந்த அமலை செய்யுங்கள் என்ற ஒரு அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்ற பொழுது இன்னல்லாஹ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்ற ஒரு வாசகத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இந்த வாசகத்தில் இந்த ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் நான் அல்லாஹ் ஆகிறவன் ஓ மலாயிகத்தஹு இன்னும் மலக்குமார்களும் யுஸல்லூ அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நானும் ஸலவாத் சொல்கிறேன், மலக்குமார்களும் ஸலவாத் சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா நீங்களும் நபி மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்ற இந்த அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னையும் உள்ளடக்கி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். இந்த ஒரே ஒரு அமலை மட்டும் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது இதை நானும் செய்கிறேன், என்னுடைய மலக்குகளும் செய்கிறார்கள், ஈமான் கொண்டவர்களை நீங்களும் இந்த அமலை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை குறிப்பிடுகின்ற பொழுது பெருமானாரின் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய அந்த அமலை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். பெருமானாரின் மீது நானும் ஸலவாத் சொல்கிறேன், என்னுடைய மலக்குமார்களும் ஸலவாத் சொல்கிறார்கள், எனவே நீங்களும் பெருமானாரின் மீது ஸலவாத் சொல்லுங்கள், பெருமானாரை நீங்களும் புகழுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கெல்லாம் பெருமானாருடைய பெயரை குறிப்பிடுகின்றார், எங்கெல்லாம் இறைவன் தன்னுடைய பெயரை குறிப்பிடுகின்றானோ அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் நபியினுடைய பெயரையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ் தன்னுடைய பெயரை குறிப்பிட்டதற்கு பிறகு அதுக்கு அடுத்ததாக முஹம்மது ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று தன்னுடைய பெயருக்கு அடுத்ததாக பெருமானாருடைய பெயரை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதிலும் அல்லாஹ் தன்னுடைய பெயருக்கு அடுத்ததாக பெருமானாருடைய பெயரை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். குத்துபா ஓதக்கூடிய அந்த குத்துபாவிலும் கூட, நிக்காஹுடைய குத்துபாவிலும் சரி, மற்ற ஈதுடைய குத்துபாவிலும் சரி, ஜும்மாவுடைய குத்துபாவிலும் தன்னுடைய பெயர் வந்துவிட்டது என்றால் அதற்கு அடுத்ததாக என்னுடைய ஹபீப் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரையும் அல்லாஹ் வரவழைக்கின்றார். குர்ஆனிலும் கூட அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது தன்னுடைய பெயரை இறைவன் சொன்னதற்கு அடுத்ததாக பெருமானாருடைய பெயரையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல் எனக்கும் கட்டுப்படுங்கள், என்னுடைய தூதர் முஹம்மதுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுதும் கூட தனக்கு அடுத்ததாக பெருமானாரை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கின்ற பொழுது வரஃபஅனா லக ذிக்ரக் அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் என்ற அந்த சூராவில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது வரஃபஅனா லக ذிக்ரக் என்ற ஒரு வாசகத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் வரஃபஅனா லக ذிக்ரக் நபியே உங்களுடைய புகழை நாம் அதிகமாக உயர்த்தி விட்டோம், நபியே உங்களுடைய புகழை நாம் அதிகமாக உயர்த்தி விட்டோம் என்ற வாசகத்தை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றார். வரஃபஅனா லக ذிக்ரக் நபியே உங்களுடைய புகழை நாம் அதிகமாக உயர்த்தி விட்டோம் என்ற வாசகத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அதாவது ஒரு விஷயத்தை அல்லாஹ் நேரடியாக கையாளுகிறான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்தாலும் அவன் கையாண்ட அந்த விஷயத்தை யாராலும் அழிக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, மனிதன் படைக்கக்கூடிய ஒன்று, மனிதனால் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம், உதாரணத்துக்கு இந்த வெளிச்சம் வரக்கூடிய இந்த லைட்டு, மனிதன் கண்டுபிடித்த ஒரு பொருள், வெளிச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த லைட்டை மனிதன் கண்டுபிடித்தான். ஆனால் மனிதனாலே இந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த லைட்டை அழிக்க முடியும். மனிதனே இதை கண்டுபிடித்தான், அந்த மனிதனாலே இந்த லைட் என்ன செய்ய முடியும்? அழிக்க முடியும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியனை படைத்திருக்கின்றான்.
சந்திரனை அல்லாஹ் படைத்திருக்கின்றான், நட்சத்திரங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான், நிலாவை சந்திரனை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இவைகள் எல்லாம் தன்னிடத்தில் இருந்த அந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்துகின்றது. சூரியன் வெளிச்சத்தை வெளிப்படுத்துகின்றது, சந்திரன் வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறது, நட்சத்திரங்கள் வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறது. ஆனால் இப்படி அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த படைப்பை மனிதர்கள் ஒன்று திரண்டாலும் இவைகளை அழிக்க முடியாது. காரணம், இது அல்லாஹ்வை நேரடியாக கையாண்ட ஒரு விஷயம், அல்லாஹ்வை நேரடியாக படைத்த ஒரு விஷயம் என்பதால் ஒன்று மக்கள் ஒன்று திரண்டும் இந்த வஸ்துவை எந்த ஒரு மனிதர்களாலும் அழிக்க முடியாது. ஆனால் மனிதன் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த லைட்டை மனிதன் அழிக்க முடியும். அந்த சக்தி மனிதனுக்கு இருக்கு. அதே போன்று மனிதன் ஒரு விதையை ஒரு மனிதன் நட்டு வைக்கின்றான். அந்த விதை என்பது செடியாக கொடியாக ஒரு மிகப்பெரும் ஒரு மரமாக உருவம் எடுத்து வருகின்றது. ஆனால் அதே மனிதனால் அந்த மரத்தை வெட்டி அதை அழிக்க முடியும். அதற்கு சக்தி அல்லாஹ் அந்த மனிதருக்கு கொடுத்திருக்கின்றான். ஆனால் அல்லாஹ்வால் நேரடியாக படைக்கப்பட்ட அல்லாஹ்வால் கையாளப்படக்கூடிய இந்த பூமியை மனிதர்கள் யாராலும் அழிக்க முடியாது. இந்த பூமியை மனிதர்கள் யாராலும் அழிக்க முடியாது. காரணம், அல்லாஹ் இதை நேரடியாக படைத்து விட்டான். அல்லாஹ்வால் நேரடியாக கையாளப்படக்கூடிய இந்த பூமி என்பது அல்லாஹ் நினைத்தால் மட்டும்தான் அழிக்க முடியுமே தவிர இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்கள் ஒன்று திரண்டாலும் இந்த பூமியை அழிக்க முடியாது. சந்திரனை அழிக்க முடியாது, சூரியனையும் அழிக்க முடியாது, நட்சத்திரங்களையும் அழிக்க முடியாது. காரணம், இவைகள் எல்லாம் அல்லாஹ்வால் நேரடியாக படைக்கப்பட்டவைகள், அல்லாஹ்வால் நேரடியாக கையாளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் மனிதன் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பொருளை அவன் நினைத்தால் அழித்துவிட முடியும், மனிதனால் அந்த வஸ்துவை அழித்துவிட முடியும். அதே போன்றுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் என்பது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டதல்ல, மாறாக இறைவனால் கையாளக்கூடிய ஒரு விஷயம், இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்றுதான் பெருமானாருடைய புகழ். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை பற்றி அல்லாஹ் நேரடியாக குர்ஆனில் சொல்லிவிட்டான். வரஃபஅனா லக ذிக்ரக என்ற ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் நேரடியாக சொல்லிவிட்டான். இன்னல்லாஹ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்ற ஆயத்தின் மூலமாக இறைவன் நேரடியாக பெருமானாருடைய புகழை வெளிப்படுத்துகின்றான். இறைவன் நேரடியாக பெருமானாருடைய புகழை வெளிப்படுத்துகின்ற பொழுது இந்த உலகத்தில் எல்லா மக்களும் ஒன்று திரண்டாலும் சரி, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒன்று திரண்டாலும் பெருமானாருடைய புகழை யாராலும் அளிக்க முடியாது. பெருமானாருடைய புகழை எந்த ஒரு மனிதராலும் அளிக்க முடியாது. காரணம், பெருமானாருடைய புகழ் என்பது அல்லாஹ்வால் நேரடியாக படைக்கப்பட்ட ஒன்று, அல்லாஹ்வால் நேரடியாக கையாளக்கூடிய ஒரு விஷயம் பெருமானாருடைய புகழ். அப்ப பெருமானாருடைய புகழ் என்பது இந்த உலகத்தில் உயர்ந்து கொண்டேதான் இருக்குமே தவிர எந்த ஒரு விதத்திலும் பெருமானாருடைய புகழ் என்பது இந்த உலகத்தில் யாராலும் அளிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்றைய தினம் நமக்கு ஈது என்று சொல்லக்கூடிய பெருநாள் என்பது இரண்டு தான் இருக்கின்றது. ஒன்று ஈது பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் ஒன்று இருக்கின்றது, மற்றொன்று நோன்பு பெருநாள். இந்த இரண்டு தான் பெருநாளுடைய நாளாக நாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்றைய தினம் என்பது நமக்கு பெருநாள் தான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்றைய தினம் என்பது நமக்கு பெருநாளை போன்று. காரணம் என்னவென்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அதாவது பொதுவாக நபிமார்கள் யாரெல்லாம் இந்த உலகத்திற்கு வருகின்றார்களோ அவர்களுக்கு எல்லோரும் அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய ஒரு நிஅமத் என்பது முஅஜிஸா, அற்புதம். மக்களுக்கு மத்தியில் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். யார் யார் எல்லாம் நபியாக இந்த உலகத்திற்கு வருகிறார்களோ அவர்களை ஈமான் கொண்ட மக்கள் எல்லோரும்
நபியிடத்தில் கேட்கக்கூடிய ஒன்று, நீங்கள் ஏதேனும் ஒரு நிஅமத், ஒரு முஅஜிஸா, ஒரு அற்புதத்தை எங்களுக்கு நிகழ்த்தி காட்டுங்கள் என்று ஒவ்வொரு நபிமார்களிடத்தும் அன்று வாழ்ந்த மக்கள் எல்லோரும் கேட்பார்கள். அதே போன்று அல்லாஹ்வும் அந்த அற்புதத்தை மக்களுக்கு மத்தியில் நபிமார்கள் மூலமாக ஏற்படுத்துவார். அப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை மக்களுக்கு மத்தியில் எடுத்து உரைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ வாழ்ந்த மக்கள் எல்லோரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து, நாங்கள் உங்களை நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் நபி என்று நீங்கள் சொல்கிறீர்கள், ஆனால் நபி என்று ஒருவர் சொன்னார் என்றால் அந்த மனிதருக்கு அல்லாஹ் நேரடியாக அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் கொடுக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு அற்புதத்தை எங்களுக்கு நீங்கள் நிகழ்த்தி காட்டுங்க, அப்படி நீங்கள் நிகழ்த்தினீர்கள் என்றால் நீங்கள் நபி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த மக்கள் சொல்றாங்க, நீங்க வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை என்ன செய்யுங்க, இறக்குங்க. அந்த தட்டுல நாங்க சொல்லக்கூடிய உணவுலாம் என்ன செய்ய இருக்கணும் என்று ஒரு மெனு, ஒரு லிஸ்ட்டை என்ன செய்யறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. வானத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த மாயிதா, அந்த தட்டில் இந்தந்த உணவுகள்லாம், மீன் போன்ற சில உணவு வகைகள்லாம் அதில் இருக்க வேண்டும் என்ற ஒரு மெனு, ஒரு லிஸ்ட்டை என்ன செய்யறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். ரப்பனா அன்ஸில் அலைனா மாயிதா, சூரத்துல் மாயிதாவில் வரக்கூடிய ஆயத்து. அதனால்தான் அந்த சூராவிற்கு சூரத்துல் மாயிதா என்று பெயர் வைத்தார்கள். ரப்பனா அன்ஸில் அலைனா மாயிதா, இறைவா எங்களுக்கு உணவு வரக்கூடிய ஒரு மாயிதா, ஒரு தட்டை என்ன செய்வாயாக, இறக்குவாயாக என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு துஆ செய்கிறார்கள். துஆ செய்துவிட்டு அதற்கடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஈதன் அவ்வலினா வ ஆகிரினா, ஈதன் அவ்வலினா வ ஆகிரினா. ஈத் அப்படின்னு என்னங்க, ஈது பெருநாள். அதைத்தான் அல்லாஹ்விடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், ஈதன் அவ்வலினா வ ஆகிரினா. இந்த மாயிதா, இந்த தட்டு இறங்குது இல்லவா, உணவு தட்டு இறக்கக்கூடிய இந்த நாள், இன்றைய தினத்தை எங்களுக்கு முன்பு வாழ்ந்த மக்களுக்கும் எனக்கு பின்பு வரக்கூடிய மக்களுக்கும் பெருநாளாக நீ ஆக்குவாயாக என்பதையும் சேர்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க துஆ செய்றாங்க. அதே போன்று மாயிதா, அந்த தட்டு என்ன செய்யப்பட்டது, உணவு, அந்த தட்டு அப்படியே இறக்கப்பட்டது. மாயிதா என்றால் அந்த உணவு வைக்கப்படக்கூடிய தட்டு. இப்போ நம்ம சொல்றது உணவு வைக்கக்கூடிய மேசை இருக்குல்ல, டேபிள், அதற்கு என்ன செய்யலாம், மாயிதா என்று சொல்லலாம். அப்போ உணவு வைக்கப்படக்கூடிய அந்த தட்டு, அந்த இடத்திற்கு மாயிதா என்று பெயர் சொல்வார்கள். அதைத்தான் சூரத்துல் மாயிதா என்றையும் அல்லாஹ் அந்த சூராவிற்கு பெயராக வைத்து விட்டார். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு துஆ செய்கிறார்கள், இறைவா ஒரு உணவு தட்டை எங்களுக்கு நீ இறக்குவாயாக என்று துஆ செய்து, ஈதன் அவ்வலினா வ ஆகிரினா, இந்த உணவு ஏற்கக்கூடிய இந்த நாளை எனக்கு முன்பு வாழ்ந்த மக்களுக்கும் எனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கும் இன்றைய தினத்தை பெருநாளாக நீ ஆக்குவாயா என்பதையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தாங்க. சாதாரண ஒரு தட்டு, சாதாரண உணவு, அல்லாஹ்விடம் இருந்து வானத்திலிருந்து நேரடியாக இறக்கப்படக்கூடிய ஒரு உணவு தட்டு இறக்கக்கூடிய அன்றைய தினமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருநாளாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னார். எங்கள் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு பிறந்த அன்றைய தினத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈத் பெருநாள், பெருநாளாக கொண்டாடக்கூடிய ஒரு உயர்தரமான ஒரு அந்தஸ்தில் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்திருக்கின்றார். அப்போ பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்றைய தினமும் நமக்கு எப்படிதான், பெருநாளை போன்றுதான். பெருநாளுக்கு நாம் எப்படி ஒரு அழகிய ஆடைகளை அணிந்து கொண்டு, பெருநாள் தொழுகைக்கு நாம் வருகின்ற பொழுது நாம் எப்படி நம்முடைய உடலை சுத்தம் செய்து கொண்டு, புது ஆடைகளை அணிந்து கொண்டு, உயர்தரமான நண்பர்களை நாம் நம்முடைய பூசிக்கொண்டு நாம் எப்படி பெருநாள் தொழுகைக்காக வருகின்றோமோ, அதே போன்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்றைய தினத்தில் நாம் அவர்களை புகழ்ந்து பாடக்கூடிய அந்த மௌலித் ஷரீஃபிற்கு நாம் வருகின்ற பொழுது நம் உடலை நாம் சுத்தமாக வைத்துக் கொண்டு, புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு, உயர்தரமான நறுமணங்களை பூசிக்கொண்டு நாம் அந்த மஜ்லிஸுக்கு அமர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்றைய தினத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய அன்றைய தினம் என்பது நமக்கு பெருநாளை போன்று.
அதே போன்று புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அதாவது அபூ லஹப் நம்ம எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது கூட தப்பத் யதா அபீ லஹபி வ தப், குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவிற்கு மேலே உள்ள சூரா தப்பத் யதா அபீ லஹபி வ தப் என்ற ஒரு வாசகத்தை அல்லாஹ் குறிப்பிடுவான். இந்த வாசகத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அபூ லஹபை பற்றி அல்லாஹ் இந்த ஒரு வாசகத்தில் சொல்லுவான். ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற அளவிற்கு மிக கொடூரமாக நடந்து கொண்டவன் யார்? அபூ லஹப். அப்படி பெருமானாரின் மீது கடுமையாக தாக்க வேண்டும், பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்ற அளவிற்கு அபூ லஹபுக்கு மிக அளவு கோபம் இருந்துச்சு. அதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தப்பத் யதா அபீ லஹபி வ தப், அபூ லஹபினுடைய கரங்கள் நாசமாகட்டும் என்ற ஒரு வாசகத்தை அல்லாஹ் குர்ஆனில் இறக்கிட்டான். அபூ லஹபுடைய 2 கரமும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் நேரடியாக அபூ லஹபின் மீது கடுமையான ஒரு கோபம் அல்லாஹ்விற்கு. இப்படி எல்லாம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அபூ லஹபுக்கு கோபம் இருக்கு. கடைசியில் அபூ லஹபினுடைய மரணம் வருகிறது. அபூ லஹபினுடைய மரணம் எந்த அளவுக்கு கடுமையான நோய், அபூ லஹபுக்கு கடுமையான நோய் ஏற்பட்டு அந்த நோயினாலே அபூ லஹப் வஃபாத் ஆயிட்டார். வஃபாத் ஆனதற்கு பிறகு அபூ லஹப் உடலை என்ன செய்ய அடக்கம் பண்ணணும். ஆனால் மக்கா குறைஷ் காபிர்களே அபூ லஹபினுடைய உடலை அடக்கம் செய்வதற்கு யாருமே முன்வரல. அபூ லஹபுடைய உடலை அடக்கம் செய்வதற்கு மக்கா குறைஷி காபிர்களே என்ன செய்யல, முன்வரல. காரணம் என்னன்னா, அந்த நோயினால ஏற்பட்டு அந்த நோய் கடுமையாக ஆகி மரணம் அடைந்ததற்கு சில நேரம் கழித்து அந்த உடல்ல இருந்து வாட வர ஆரம்பிச்சிச்சு. கடுமையான வாட, பக்கத்தில் யாராலும் நெருங்க முடியாத அளவிற்கு அபூ லஹபினுடைய உடலில் இருந்து துர்வாடை ஏற்படுகின்றது. அந்த துர்வாடையை பக்கம் நெருங்கினால் எங்கே நமக்கும் அந்த நோய் தொற்றுவிடுமா என்ற ஒரு பயத்தினால் யாருமே முன்னாடி போகல. அபூ லஹபினுடைய உடலை அடக்கம் செய்வதற்கு யார் முன்வரல. வேறு வழி இல்லாமல் அபூ லஹபினுடைய உடலை அடக்கம் செய்யணுமே என்று ஒரு பெரிய ஒரு கம்பை எடுத்து அபூ லஹபினுடைய உடலை தூரத்திலிருந்து அப்படியே அந்த கம்பை வச்சு தள்ளி தள்ளி குழிக்குள்ள அப்படியே மூடிட்டாங்க. அந்த அளவுக்கு கடுமையான நோய், வாட அந்த அளவுக்கு ஹெவியா வருது. யாருமே பக்கத்தில் போக முடியாத அளவிற்கு அல்லாஹ் அவனுடைய வேதனை அல்லாஹ் அப்படி ஆக்கிட்டான். காரணம், பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி பேசினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி பேசியதன் காரணமாக அபூ லஹபுக்கு இது போன்று கடுமையான தண்டனை கொடுத்தான். இப்படி சில நாட்கள் கழிகிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவங்க யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சாச்சா. இன்னொன்று என்னன்னா, அபூ லஹபும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சாச்சா முறை. அபூ லஹபும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சாச்சா முறை. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சாச்சா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அபூ லஹபும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேருமே கூட ஒன்றா பிறந்த சகோதரர்கள். 3 பேருமே கூட பிறந்த சகோதரர்கள். அதில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது அபூ லஹபும் அப்பாஸ் அவங்களுடைய கனவுக்கு வராங்க. வந்து அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, உன்னுடைய நிலைமை இப்போ எப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அபூ லஹப் சொல்கிறான், நரகத்தில் கடுமையான வேதனையில் நான் தாக்கப்பட்டு இருக்கிறேன். அந்த வேதனையினால் தாங்க முடியலை. ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் என்னுடைய விரலில் இருந்து ஒரு நீர் என்ன செய்யும், வெளிப்படும். அந்த நீர் வெளிப்படுகின்ற பொழுது அந்த உஷ்ணம் தாங்க முடியாமல் கடுமையான தாகத்தில் நான் இருப்பேன். அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் என்னுடைய விரலில் இருந்து ஒரு சொர்க்கத்தினுடைய நீர் என்ன செய்யும், வெளிப்படும். அந்த சொர்க்கத்தினுடைய நீர் வெளிப்படுகின்ற பொழுது நான் அந்த நீரை உறிந்து கொண்டு என்னுடைய தாகத்தை நான் நீக்கிக் கொள்கிறேன் என்பதாக நரகத்தில் இருக்கக்கூடிய அபூ லஹப் சொல்றாங்க. எதனால இந்த நீர் சுரக்குது அப்படின்னா, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயான ஆமினா அம்மாவுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுது அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தை வஃபாத் ஆகிறாங்க. சில மாதங்கள் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறாங்க. பிறக்கின்ற பொழுது அபூ லஹபினுடைய அடிமை பெண் சுவைபத்துல் அஸ்லமியா என்று சொல்லக்கூடிய அஸ்லம் கோத்திரத்தை சேர்ந்த சுவைபா என்ற ஒரு அடிமை பெண், அபூ லஹபுடைய அடிமை பெண்.
அந்த அடிமை பெண்மணி அபூலஹப்கிட்ட வந்து, உங்களுடைய சகோதரர் அப்துல்லாஹ்விற்கு இது போன்ற ஒரு ஆண் மகன் பிறந்திருக்கின்றார், அந்த ஆண் மகனிற்கு முஹம்மது என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்று செய்தியை தன்னுடைய எஜமான் அபூலஹப்விற்கு இந்த அடிமை பெண் வந்து சொல்றாங்க. சொன்னது அபூலஹப்வுக்கு சந்தோஷம். எந்த அளவுக்கு சந்தோஷம்னா, அந்த செய்தியை கொண்டு வந்த அந்த அடிமை பெண்ணை உரிமை விட்டார். செய்தியை கொண்டு வந்த அந்த அடிமை பெண்ணை உரிமை விடுகின்ற அளவிற்கு பெருமானார் பிறந்த அன்றைய நாள் அளவு கடந்த சந்தோஷம் அபூலஹப்விற்கு. சந்தோஷத்தில் அபூலஹப் தன்னுடைய அந்த அடிமை உரிமையிட்டு அந்த பெண்ணிடத்தில் சொல்கின்றார், நான் உன்னை உரிமை விடுகின்றேன், நீ எனக்கு அடிமையாக இருக்க வேண்டாம், நீ சுதந்திரமாக நீ உரிமையாக இருந்துக்கொள், ஆனால் முஹம்மதுக்கு நீயும் என்ன செய்யணும், பால் ஊட்டக்கூடிய ஒரு தாயாக நீயும் இருக்க வேண்டும், ஆமினா அவர்களோடு சேர்ந்து நீயும் என்னுடைய மகன் என்னுடைய சகோதரருடைய அந்த மகனை நீயும் என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பை அந்த பெண்மணிட்ட அந்த அபூலஹப் கொடுக்கிறார். இது நடந்த விஷயம் என்னன்னா, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்றைய தினத்தினுடைய சந்தோஷத்தின் வெளிப்பாடாக தன்னுடைய அடிமை பெண்ணை உரிமையிட்டாரு. சந்தோஷம் பெருமானார் ரசூல் ஏன்னா அப்போ உள்ள ஆரம்பத்தில் வந்து அவங்க தான் நபின்னு யாருக்குமே தெரியல. முன்பு படித்த வேதத்தை படித்தவர்களுக்கு தெரியும் இவர்கள் தான் நபி என்று. ஆனால் முந்தைய வேதத்தை படிக்காதவர்களுக்கு இவர் தான் நபியாக வருவார் என்று யாருக்குமே தெரியல. அப்ப இவர் தான் நபி என்று தெரியாமலே அபூலஹப் சந்தோஷத்தில் அடிமை உரிமையிட்டு இருக்கிறான் என்றால், இவர் தான் நபி என்று தெரிந்தும் நாம் பெருமானாரை புகழாமல் இருந்து விட்டோம் என்றால் அதைவிட ஒரு நஷ்டவாளி யாருமே கிடையாது. இவர் தான் நபி என்று தெரியாமலேயே பெருமானாரின் மீது அளவு கடந்த பாசம் அபூலஹப்விற்கு, தன்னுடைய அடிமையை உரிமையிடுகின்ற அளவிற்கு அளவு கடந்த ஒரு பாசம் பெருமானாரின் மீது இருந்தது. அந்த பெருமானாரின் மீது அளவு கடந்த பாசம் நேசத்தை வைத்ததின் வெளிப்பாடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த கை நாசமாகட்டும் என்று குர்ஆனில் குறிப்பிட்டானோ அந்த கையினுடைய ஒரு விரலில் இருந்து சொர்க்கத்தினுடைய நீரை அல்லாஹ் அபூலஹப்வுக்கு சுவைக்க வைத்தான். அப்ப பெருமானாரின் மீது நாம் அளவு கடந்த நேசம் பாசம் நபியை நாம் அளவு கடந்து நாம் புகழ்கின்ற பொழுது நமக்கு உண்டான நன்மை சொர்க்கத்திற்கு எந்த அளவுக்கு உயர்தரமாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு விஷயம், அதாவது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அப்துல் முத்தலிப் இவங்க யாருன்னா பெருமானாருடைய பாட்டனார், பெருமானாருடைய தந்தையினுடைய தந்தை. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். பிறந்திருக்கின்ற பொழுது மக்காவில் உள்ள குறைஷி தலைவர்கள் எல்லோரையும் வீட்டிற்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். வீட்டிற்கு மக்கா குறைஷிகள் எல்லாரையும் பெரும் தலைவர்கள் எல்லோரையும் அழைப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த தலைவர்களிடத்தில் எல்லோரிடத்தும் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய வீட்டிற்கு வருகின்ற பொழுது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய உயர்தரமான ஆடைகளை நீங்கள் அணிந்து கொண்டு, உயர்தரமான நறுமணங்களை நீங்கள் பூசிக்கொண்டு, உயர்தரமான உங்களுடைய வாகனத்தில் நீங்கள் என்னுடைய வீட்டிற்கு நீங்கள் வருகை தர வேண்டும் என்று பெரும் தலைவர்களிடத்தில் அப்துல் முத்தலிப் அவர்கள் அழைப்பு கொடுக்கிறாங்க. எல்லா தலைவர்களும் அப்துல் முத்தலிப் அவருடைய வீட்டிற்கு வருகை தந்து இருக்கிறார்கள். வருகை தந்து எல்லோரும் இருக்கையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது உயர்தரமான உணவுகள் எல்லாம் வைக்கப்படுகிறது. உயர்தரமான மக்காவில் உயர்தரமான உணவு வகைகள் எல்லாம் வைக்கப்படுகிறது, பல வகைகள் வைக்கப்படுகிறது. இப்படி உயர்தரமான உணவு வகைகளும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அப்துல் முத்தலிப் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இன்றைய தினத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும், இன்றைய தினத்தில் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த உணவை நீங்கள் உண்ண வேண்டும் என்று அப்துல் முத்தலிப் அவங்க சொல்றாங்க. மக்கா தலைவர்கள் எல்லோரும் அன்றைய தினத்தில் சந்தோஷமாக அந்த உணவை சாப்பிடுகிறார்கள், மகிழ்ச்சியாக அந்த உணவை சாப்பிடுகிறார்கள். நகைச்சுவை கலந்த உரையாடல்கள் எல்லாம் அன்றைய தினத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு இந்த உணவு எதற்காக என்று கேட்கின்ற பொழுது அப்துல் முத்தலிப் அவர்கள் சொல்கிறார்கள், ஆமீனா அம்மா அவர்களிடத்திலிருந்து பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய கையில் ஏந்தி கொண்டு பெரும் தலைவர்களுக்கு முன்னணியில் நின்று எனக்கு ஒரு பேரன்
பேரன் பிறந்திருக்கின்றார். அப்துல்லா என்ற என்னுடைய மகனுக்கு ஒரு அழகான ஒரு மகன் எனக்கு பேரன் பிறந்திருக்கிறார், அவருக்கு நான் முஹம்மது என்ற பெயரை வைத்திருக்கிறேன் என்று அப்துல் முத்தலிப் அவங்க சொல்றாங்க. இதற்கு முன்னால் முஹம்மது என்ற பெயர் யாருமே கேள்விப்பட்டதில்லை. அப்பதான் முஹம்மது என்ற ஒரு பெயரை எல்லாரும் கேள்விப்படுறாங்க. எல்லோரும் ஆச்சரியமாக பேசுகிறார்கள், உங்களுடைய குடும்பத்தில் யாருக்குமே இந்த ஒரு பெயர் இருந்ததில்லையே என்று கேட்கின்ற பொழுது அப்துல் முத்தலிப் அவர்கள் சொல்கிறார்கள், பல நாட்களாக என்னுடைய கனவில் இந்த பெயரை உங்களுடைய பேரனுக்கு வையுங்கள் என்று பல நாட்களாக என்னுடைய கனவில் யாரோ வந்து சொல்லிக்கொண்டே இருந்தார், அதனால் நான் இந்த பெயரை என்னுடைய பேரனுக்கு வைத்தேன் என்று அப்துல் முத்தலிப் அவர்கள் சொல்றாங்க. அதாவது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும், தனக்கு பேரன் பிறந்திருக்கிறான் என்ற சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் அழைத்து பெரும் உயர்தரமான உணவுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. வரவழைக்கு அழைப்பு கொடுக்கின்ற பொழுது எல்லாம் நீங்கள் உயர்தரமான ஆடை அணிவித்து வர வேண்டும், உயர்தரமான நறுமணங்களை நீங்கள் பூசிக்கொண்டு என்னுடைய வீட்டிற்கு நீங்கள் வருகை தர வேண்டும் என்ற அழைப்பையும் அப்துல் முத்தலிப் அவங்க சொல்றாங்க. இப்போ பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு என்பது எந்த அளவுக்கு உயர்தரமான ஒரு நாளாக இருக்கின்றது. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்றைய தினம் என்பது எந்த அளவிற்கு உயர்தரமான மகத்துவமான ஒரு நாள். ஆக கண்ணியமானவர்களே, நாம் அன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாம் வியாழக்கிழமை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டு ரபியுல் அவ்வல் பிறை 12 பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளாக இருக்கின்றது. அதனால் இன்ஷா அல்லாஹ் அன்றைய தினத்தில் நாம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்றைய தினத்தை நாம் சந்தோஷமாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் வருகின்ற பொழுது நாம் பெருநாளுக்கு நாம் எப்படி வருவோமோ அதே போன்று நாம் நம்முடைய ஆடைகளை அலங்கரித்து கொண்டு நாம் அந்த மஜ்லிஸில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அன்றைய தினம் வியாழக்கிழமை கடைசி நாளன்று இஷா தொழுகை 9 மணி அளவில் நடைபெறும். அதே போன்று உங்களுடைய வீட்டிலிருந்து உங்களுடைய நேர்ச்சைகளை நீங்கள் பள்ளிகளுக்கு நீங்கள் கொடுத்து கொண்டு வாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் எப்படி ஸலவாத்து சொன்னானோ அதே போன்று நாமும் பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்வது கடமை நம் மீது. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நேசம் வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக புகழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நம்முடைய சந்தேகங்களுக்கும் அல்லாஹ்